என்ன ஜூஸ் போட்டுட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா? இல்ல, இன்னைக்கு நம்ம பண்ண போறது பாத்தீங்கன்னா முட்டை அமிலம். ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ஜேகே. நாம இயற்கை கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நிலத்துக்கு இயற்கையான உரங்களை எப்படி ரெடி பண்ணலான்றதை நம்ம ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். இதை நீங்க ஃபுல்லா பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. முட்டை அமிலம் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழ சாறு, முட்டை, நாட்டு சர்க்கரை. நாம் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா கொழிஞ்சு பழம். இது வந்து சிட்ரஸ் ஃபேமிலியில் ஒன்றான ஃப்ரூட் தான். இதை நாம் எதுக்கு பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா, எலுமிச்சப்பழ சாறில் வந்து கம்மியான எலுமிச்சப்பழத்தில் கம்மியான சாறு வரும். இதில் அதிகமாக சாறு வரதுனால நம்ம இதை பயன்படுத்துகிறோம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுக்காக எலுமிச்சப்பழமும் பயன்படுத்த போகிறோம். எல்லாரும் முட்டை அமிலம் பண்றதை போட்டிருப்பாங்க. ஆனா இவ்வளவு எலுமிச்சப்பழ சாருக்கு இவ்வளவு முட்டை போடணும், இவ்வளவு முட்டை போட்டா இவ்வளவு வெல்லம் போடணும், இவ்வளவு வெல்லம் போட்டா நமக்கு எவ்வளவு லிட்டர் கிடைக்கும் அப்படின்னு யாருமே சொன்னதில்லை. நாம அதை சொல்ல போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல இதுல இருக்கிற ஜூஸை ஃபுல்லா நம்ம புழிஞ்சு எடுத்துட்டு எவ்வளவு லிட்டர் வருது அப்படின்னு முதல்ல பாத்துக்கலாம். கொழிஞ்சு பழத்தையும் எலுமிச்சை பழத்தையும் நம்ம ஃபுல்லாக வந்து புழிஞ்சு எடுத்து வச்சு இதில் மொத்தமாக நம்ம இப்போ 8 லிட்டர் ஊற்றிருக்கோம். மீதி எவ்வளோ வருதுன்னு இப்போ அளந்து எடுத்துக்கலாம். இப்போ புழிஞ்சு எடுத்த தூளை வந்து என்ன பண்ண போகிறோம்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நமக்கு மொத்தமாக 18 லிட்டர் வந்து கொழிஞ்சு பழம் சாறு கிடச்சிருக்கு. நம்ம இப்போ முட்டை அமிலம் எப்படி பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, 1 லிட்டர் எலுமிச்சம்பழ சாருக்கு 1 கிலோ நாட்டு சர்க்கரையும் 20 முட்டையும் தேவை. நமக்கு 18 லிட்டர் கிடச்சிருக்கு. இதனால் நமக்கு எவ்வளோ தேவைப்பட்டதுன்னா 360 முட்டையும் 18 கிலோ நாட்டு சர்க்கரையும் நமக்கு தேவை. இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம முன்ன சொன்ன மாதிரியே முட்டை அமிலம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா முட்டை, எலுமிச்சம்பழ சாறு, நாட்டு சர்க்கரை. இதை ரெடி பண்ணுறதுக்கு மொத்தமாக நமக்கு 30 நாட்கள் தேவைப்படும். இதை நம்ம 15 பிரிச்சுக்கலாம். முதல் 15 நாளில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சப்பழ சாறையும் முட்டையும் வந்து ட்ரம்மில் போட்டு ஊற வைக்க போகிறோம். இப்படி அதில் போட்டு ஊற வைக்கும்போது என்ன ஆகும்னா, முட்டையோட நல்லா கரையும். இதுக்கப்புறமா அடுத்த 15 நாளில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டு கலக்கி விடும்பொழுது 30 நாளில் நமக்கு வந்து முட்டை அமிலம் ரெடி ஆகிடும். முட்டை அமிலம் நம்ம மீன் அமிலத்தை விட முட்டை அமிலத்தில் அதிக பவர் இருக்கும். நம்ம வந்து மீன் அமிலம் வந்து 1 லிட்டருக்கு 5 ml கொடுக்குறோம்னா இதில் வந்து நம்ம 2 3 ml கொடுத்தாலே போதும். முட்டையை நம்ம இந்த மாரி எலுமிச்சம்பழ சாறில் வந்து ஃபுல்லாக முழுகிற மாரி நம்ம ஊற வச்சோம்னா நமக்கு 15 நாளில் வந்து முட்டையோட வந்து ஈஸியாக வந்து கரைஞ்சிரும். இதை வந்து நம்ம ட்ரம்மை மேலே வந்து காத்தோட்டம் லைட்டாக போகிற மாரி நம்ம மூடணும். அப்படின்னா தான் அதில் இருக்கிற வாயுக்கள் வந்து சீக்கிரமாக வெளியேறும். நம்ம இந்த மாதிரி சாக்கோ இல்லைன்னா நம்ம வந்து ஒரு பைய வச்சா நம்ம மேலே மூடி வச்சுட்டோம்னா கொசுலாம் வராமல் இருக்கும். அதுக்காக நம்ம மேலே மூடி வச்சுக்கிறோம். 15 நாளைக்கு அப்புறம் நாட்டு சர்க்கரையை போட்டு அதை அடுத்த வாட்டி ஃபெர்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். போல் நம்ம இயற்கையாக ரெடி பண்ணுற ஆர்கானிக் ப்ராடக்ட்டை நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.